ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நாம் ஐஎன்எம்மில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? போர்ச்சுகீசியரும் விஜயநகர அரசுக்கும் கிருஷ்ணதேவர் காலத்தில் நல்ல உறவுகள் தொடங்கியது. இரண்டாம் வேஸ்கடர் ஸ்பெயின் மன்னன் இரண்டாம் பிலிப்பிடம் இருந்து வாணிப நலன் கடிதங்களை பெற்றார். அடோனியா கேப்ரல் அக்பரை சூரத்தில் சந்தித்தார். அக்பர் இரண்டாம் பிலிப்பிற்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பி அத்தூதுக்குழு 1852 அங்கே சென்றது அப்படின்னு இருக்குது. இதில் எது சரியான விடைன்னு பார்த்தோம்னா 3 மட்டும்தான் சரியான விடை. அடோனியா கேப்ரல் அக்பரை சூரத்தில் சந்தித்தார், அதான் சரி. 1, 2, 4 ஆகியவை தவறான விடை. தென்னிந்தியாவில் மராட்டியர் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யார் பொறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பட்டேல் பொறுப்பு. இதில் நம்ம ஏற்கனவே மராத்தியர் அப்படிங்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இதை சொல்லியிருப்போம். பட்டேல் அவர்களுடைய பொறுப்பு. சுபாஷ் சந்திரபோஸ் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் யாருடைய போதனைகளால் அதிகம் கவரப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா விவேகானந்தர். இது பாருங்கள், பௌத்தம் புகழ்வதற்கு முதன்மை காரணியாய் அமைந்த கருத்து எது அப்படின்னு பார்த்தோம்னா அது பெண்களிடமும் அடித்தட்டு சமூகத்தினும் சேர்த்து கொண்டது. பெண்களிடமும் அடித்தட்டு சமூகத்தினையும் சேர்த்து கொண்டது அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது ஏன் ஐஎன்எம்மில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அம்பேத்கர் பௌத்த கோட்பாட்டை ஆதரித்து பௌத்த மதத்தில் இணைந்திருப்பார். அதனால தான். தில்மன் என்ற பகுதி பொதுவாக அடையாளம் காணப்படும் இடம் பக்ரைனின் தீவு. தில்மன் பகுதி பொதுவாக அடையாளம் காணப்படும் இடம் பக்ரைனின் தீவு. 1947 மார்ச்சில் மவுண்ட் பேட்டன் டேஸ் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைசிராயாக பொறுப்பேற்றார் அப்படின்னு பார்த்தோம்னா வேவல் என்பவருக்கு மாற்றாக. 1947 மார்ச்சில் மவுண்ட் பேட்டன் டேஸ் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைசிராயாக பொறுப்பேற்றார் அப்படின்னு பார்த்தோம்னா வேவல் என்பவருக்கு மாற்றாக. நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜாலியன் வாலாபாக் துயரம். இதனால தான் நேரு தீவிர அரசியலில் ஈடுபட்டார். இந்தியாவின் மாக்னா கார்ட்டா என மிதவாதிகளால் வரவேற்கப்பட்ட ஒன்று எது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆகஸ்ட் பிரகடனம் 1917. அதுதான் சரியான விடை. இந்தியாவின் மாக்னா கார்ட்டா என மிதவாதிகளால் வரவேற்கப்பட்ட ஒன்று தான் ஆகஸ்ட் பிரகடனம் 1917. காலவரிசைப்படுத்தணும். மங்கள் பாண்டேவின் கழகம், வேலூர் கழகம், ஜான்சி ராணியின் தோல்வி, மீரட்டில் கழகம். இதில் ஃபஸ்ட்டு வேலூர் கழகம் 1806, மங்கள் பாண்டே 1857. அடுத்தது ஜான்சி ராணி மீரட்டில் கழகம், அதுக்கப்புறம் ஜான்சி ராணியின் தோல்வி. வரி வசூலிக்கும் வழிமுறையை ரயத்வாரியில் புகுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சர் தாமஸ் மன்ரோ. வரி வசூலிக்கும் வழிமுறையை ரயத்வாரியில் புகுத்தியவர் சர் தாமஸ் மன்ரோ. பின்வரும் இனக்குழுவில் இந்திய இனங்களில் உட்படாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா காக்கேசியர் இனம். மற்றது பாருங்கள், கருப்பு இனம், மங்கோலியர் இனம், மத்திய தரைக்கடல் இனம் இதெல்லாம் உட்பட்டிருக்கும். காக்கேசியர் இனம் தான் உட்படாதது. பஞ்சாபிய புரட்சிகரமான கதர் இயக்கம் எங்கு துவங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சான் பிரான்சிஸ்கோ. சுதேசி இயக்கத்தின் அடையாளமாக கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்லூரியின் முதல்வர் டேஸ் ஆவார் அப்படின்னு பார்த்தோம்னா அது அரபிந்த கோஷ். சுதேச இயக்கத்தின் அடையாளமாக கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்லூரியின் முதல்வர் டேஸ் ஆவார் அப்படின்னு பார்த்தோம்னா அரபிந்த கோஷ். லண்டனில் கிழக்கிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது தாதாபாய் நவ்ரோஜி. லண்டனில் கிழக்கிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் தாதாபாய் நவ்ரோஜி. 1855 ஆண்டு சாந்தலர்கள் புரட்சி மூலமாக பெற்ற முதன்மையான பிரதிபலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வங்காள குடியுரிமை சட்டம் உருவானது. 1857 ஆண்டு புரட்சி பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயிகள் 1857 புரட்சியில் அதிகமாக விவசாயிகள் 1857 புரட்சியில் அதிகமாக பங்கெடுத்தனர் அப்படிங்கிறதான் தவறான விடை. விவசாயிகள் இதில் அதிகமாக பங்கேற்றிருக்க மாட்டாங்க.
ப்ளஸ் மதராஸ் மாகாணத்தில் இருக்கிற சோல்ஜர்ஸும் அதிகமாக பங்கேற்றிருக்க மாட்டாங்க. அவங்க ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக நின்றுருப்பாங்க. தன்னாட்சி இயக்கம் தமிழகத்திலிருந்து உதயமாக முக்கிய காரணமான பெண் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது திருமதி அன்னி பெசன்ட். காமன்வெல்த் வார பத்திரிகையை தொடங்கியவர் அன்னி பெசன்ட். இதையே மாற்றி கேட்கலாம். காமன்வெல்த் என்னும் பத்திரிகையை அன்னி பெசன்ட் எவ்வாறு நடத்தினார் அப்படின்னு கேட்கலாம். தினப்பத்திரிகையா, வார பத்திரிகையா, மாத பத்திரிகையா அப்படின்னு கேட்கலாம். ஞாபகம் வச்சுங்க, காமன்வெல்த் அப்படின்னா அது வார பத்திரிகை. இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் நேச நாடுகளிடம் சரணடைந்த பின்பு சுபாஷ் சந்திர போஸ் எங்கு சென்றார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மோசாவில் உள்ள தைப்பே என்னும் இடத்திற்கு. எந்த இடத்தில் அகோம் கிளர்ச்சி வெடித்தது அப்படின்னு பார்த்தோம்னா அது அஸ்ஸாம். அகோம் புரட்சி அஸ்ஸாமில் வெடித்திருக்கு. எந்த வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டிருப்பார். காரன்வாலிஸ் பிரபு கொண்டு வந்தது என்னன்னு பார்த்தோம்னா ஜமீன்தாரி முறை. காரன்வாலிஸ் பிரபு கொண்டு வந்தது ஜமீன்தாரி முறை. அடுத்தது பொறுத்துக. சைமன் குழு 1927, நேரு அறிக்கை 1928. இது ஜவஹர்லால் நேருவா மோதிலால் நேருவான்னு கேட்பாங்க. இது மோதிலால் நேரு. இரண்டாவது வட்டமேசை மாநாடு 1931. வகுப்புவாரி முறை 1932. ஆப்ஷன் பி சரியான விடை. எந்த இந்திய மன்னர் வாஸ்கோட காமா கோழிக்கோடு வந்திறங்கிய பொழுது அவரை சந்தித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜமோரின். ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது அலகாபாத். ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர் அலகாபாத். சௌரி சௌரா கிராமம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அது உத்தரப்பிரதேசம். சௌரி சௌரா கிராமம் எங்கு அமைந்துள்ளது? உத்தரப்பிரதேசம். 1928 நேரு அறிக்கையானது எதனை சிபாரிசு செய்யப்பட்டது? நேரு அறிக்கையானது எதனை சிபாரிசு செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பூரண சுதந்திரம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. முதல் ரயத்வாரி செட்டில்மெண்ட் மதராஸில் டேசாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1972. முதல் ரயத்வாரி செட்டில்மெண்ட் மதராஸில் 1972ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. வந்தே மாதரம் என துவங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1896 கல்கத்தாவில். இதுவே ஜனகணமன எனும் பாடல் 1911 ஆண்டு தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். விடி சவார்கரால் ஆரம்பிக்கப்பட்ட ரகசிய சங்கம் என அழைக்கப்பட்டது எதுன்னு பார்த்தோம்னா அபிநய பாரதம். விடி சவார்கரால் ஆரம்பிக்கப்பட்ட ரகசிய சங்கம் என அழைக்கப்பட்டது அபிநய பாரதம். புகழ்பெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தை எந்த காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்தது அப்படின்னு பார்த்தோம்னா பம்பாய் காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்தது. புகழ்பெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தை எந்த காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்தது? பம்பாய் காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்தது. கீழே கொடுக்கப்பட்டவர்களில் தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது சத்யார்த்த பிரகாசம் இல்லைன்னா சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 1857ஆம் ஆண்டு சிப்பாய் கழகத்தின் முதல் பொறி டேஸில் தென்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அது பராக்பூரில் தான் தென்பட்டிருக்கும். மங்கள் பாண்டே இருந்திருப்பார். பொறுத்துக. பாலகங்காதர் திலகர் அவர் ஒரு தீவிரவாதினா இங்கே ஒரு டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும். தீவிரவாதினா வேற, மிதவாதினா வேற, தீவிர தேசியவாதி. இங்கே பாலகங்காதர் திலகர் தீவிர தேசியவாதி. அவர் தீவிரவாதி கிடையாது. தீவிரவாதினா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தீவிர தேசியவாதி பாலகங்காதர் திலகர். மோதிலால் நேரு சுயராஜ்யவாதி. சுரேந்திரநாத் பானர்ஜி அவர் மிதவாதி. எம்என் ராய் கம்யூனிஸ்ட். தியோபந்த் இயக்கம் மௌலானா ஹுசைன் அகமது. அகமது. முஸ்லீம் லீக் யாருன்னு பார்த்தோம்னா முகமது அலி ஜின்னா. முஸ்லீம் தொகுதி இது சர் ஆகா கான். முஸ்லீம் தொகுதி சர் ஆகா கான். அடுத்ததும் பொறுத்துக்க. பீகாரில் யாருன்னா கன்வர் சிங் புரட்சி செஞ்சிருப்பார். கான்பூரில் நானா சாஹிப். ஜான்சியில் லட்சுமிபாய். லக்னோவில் பேகம் ஹசரத் மஹால். ஆப்ஷன் சி சரியான விடை.
அடுத்தது, இந்திய அரசு சட்டம் 1858 மூலமாக பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்திய கவுன்சில் சட்டம் 1909 மாகாண முஸ்லீம்களுக்கான தனி தொகுதியை உண்டாக்குறது. இந்திய கவுன்சில் சட்டம் 1919 மாகாணங்களில் இரட்டை ஆட்சி. இந்திய அரசு சட்டம் 1935 மாநில சுய ஆட்சி. ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது, சூரத் பிரிவினை எப்படின்னு பார்த்தோம்னா 1907, வங்கப் பிரிவினை 1905, மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909, இந்திய முஸ்லீம் லீக் 1906. காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்ததை விடுதலை நாளாக ஜின்னா கொண்டாடிய தினம் எப்படின்னு பார்த்தோம்னா 22 டிசம்பர் 1939. காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்த விடுதலை நாளாக கொண்டாடிய தினம் 22 டிசம்பர் 1939. அதாவது காங்கிரஸ் அமைச்சரவை டிசம்பர் 22, 1939 ராஜினாமா செய்திருக்கோம். இதை முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் முகமது அலி ஜின்னா விடுதலை நாளாக கொண்டாடியிருப்பார். 1928 நடைபெற்ற பம்பாய் நூற்பாலை போராட்டத்தை வழிநடத்திய அரசியல் கட்சி எதுன்னு பார்த்தோம்னா அது இந்திய பொது உடைமை கட்சி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்கலாம். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அதிகார மாற்றத்திற்கான பிளான் பால்கன் எனும் திட்டத்தை தயாரித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. அதிகார மாற்றத்திற்கான பிளான் பால்கன் எனும் திட்டத்தை தயாரித்தவர் மவுண்ட் பேட்டன் பிரபு. பகத்சிங் எப்பொழுது லாகூரில் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா 23 மார்ச் 1931. 23 மார்ச் 1931. அடுத்தது, கீழ்கண்ட அனைத்து இணைகளும் இந்தியாவில் ஆங்கிலேயர் மேற்கொண்ட பத்திரிகை கொள்கையை பற்றியது. இதில் தவறான இணை எது அப்படின்னு பார்த்தோம்னா தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1873 அப்படிங்கிறது தான் தவறான விடை. மற்றது பாருங்கள், தடை சட்டம் 1870, பத்திரிகை தடை சட்டம் 1867, லைசன்ஸ் அனுமதி சட்டம் 1857, தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1878 ஆர் 74. இதை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெற்ற பொழுது செய் அல்லது செத்துமடி என்பது ஒரு முக்கிய முழக்கமாக இருந்தது. இது யார் கூறியது அப்படின்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தியால் கூறப்பட்டது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது. ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகணமன பாடல் முதன்முறையாக கல்கத்தாவில் நடைபெற்ற தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்ட நாள் எப்பன்னு பார்த்தோம்னா 27 டிசம்பர் 1911. ஏன் 27 டிசம்பரில் இந்த இதை கொண்டாடிப்பாங்கன்னா வருடம் டிசம்பர் 27, 28 ஆகிய 2 நாட்களில் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடை கூட்டியிருப்பாங்க. அதனால தான் 27, 28. இதில் 27 டிசம்பர் 1911 ஞாபகம் வச்சுங்க. காந்தியடிகள் இவர்களை பற்றி ஒரு கூற்று சொல்லியிருப்பார். மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள் எப்பன்னு பார்த்தோம்னா ஜனவரி 30, 1948. ஜனவரி 30, 1948. ஒரு பொதுக்கூட்டத்தில் வல்லபாய் பட்டேலை சர்தார் என அழைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி. ஒரு பொதுக்கூட்டத்தில் வல்லபாய் பட்டேலை சர்தார் என அழைத்தவர் மகாத்மா காந்தி. அடுத்தது, கீழ்கண்ட நிகழ்ச்சிகளை காலவரிசைப்படுத்தி விடைகளை தெரிவு செய்க. சம்ரான் சத்தியாகிரகம், தனிநபர் சத்தியாகிரகம், ரவுலட் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம். இதில் சம்ரான் சத்தியாகிரகம் முதல், அதுக்கப்புறம் ரவுலட் சத்தியாகிரகம் 1919, உப்பு சத்தியாகிரகம், தனிநபர் சத்தியாகிரகம். ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது பொறுத்துக. காந்திஜி எப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம்னா செய் அல்லது செத்துமடி அப்படின்னு. முஸ்லீம் லீக் பிரித்து விட்டு வெளியேறு அவ்வாறு கூறியிருப்பாங்க. சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா டில்லி சொலோ அப்படின்னு. சுவாமி தயானந்தர் வேதத்திற்கு திரும்புக அப்படின்னு சொல்லியிருப்பார். முதல் முறை நேரு இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1929. சுவாமி விவேகானந்தர் இந்து சமயத்தை பாதுகாத்து இந்தியாவை பாதுகாத்தவர். இது யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா ராஜகோபாலாச்சாரியார் கூற்று. சுவாமி விவேகானந்தர் இந்து சமயத்தை பாதுகாத்து இந்தியாவை பாதுகாத்தவர். இது ராஜாஜியோட கூற்று. இதையே விவேகானந்தருக்கு பதிலாக தயானந்த சரஸ்வதியை கொடுத்துட்டு கேட்கலாம்.
இதை ஞாபகம் வச்சுங்க. விவேகானந்தர் சொல்லியிருப்பார் இவ்வாறு, விவேகானந்தரை பற்றி. கிபி 1939 சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் தலைமை பதவியிலிருந்து பதவி விலகினார். ஏனென்றால் காந்திஜியின் எதிர்ப்பின் காரணமாக நிர்வாக குழுவை அமைக்க தவறிவிட்டார். காந்திஜி எதிர்ப்பின் காரணமாக நிர்வாக குழுவை அமைக்க தவறிவிட்டார் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்தியா சுதந்திரம் பெற்ற சமயத்தில் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆச்சாரியா கிருபாலினி. இந்தியா சுதந்திரம் பெற்ற சமயத்தில் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் ஆச்சாரியா கிருபாலினி. இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற வாசகத்தை கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது முகமது இக்பால். இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற வாசகத்தை கூறியவர் முகமது இக்பால். மெரினா கடற்கரையில் பிபின் சந்திரபால் எந்த ஆண்டில் மிகப்பெரிய கூட்டம் ஒன்றில் உரையாற்றினார் அப்படின்னு பார்த்தோம்னா 1907. மெரினா கடற்கரையில் பிபின் சந்திரபால் எந்த ஆண்டில் மிகப்பெரிய கூட்டம் ஒன்றில் உரையாற்றினார்? 1907. கீழ் காண்பவனவற்றுள் இந்தியாவின் முதல் பிராந்திய செய்தித்தாள் எது அப்படின்னு பார்த்தோம்னா சம்பத் கௌமுகி. கீழ் காண்பவர்களுள் இந்தியாவின் முதல் பிராந்திய செய்தித்தாள் எது? சம்பத் கௌமுகி. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.